நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புரட்டாசி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு மேச ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் உச்ச புதனால் அச்சம் இல்லாத வாழ்வுங்க. புரட்டாசி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரது பார்வை உங்கள் ராசியில் பதிவது யோகம்தான். எனவே தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். தேக நலன் சீராகும். சொத்துகளால் யோகமும் சொந்தங்களால் நன்மையும் கிடைக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் உண்டு. உயர் அதிகாரிகளின் பழக்கத்தால் சில காரியங்களை முடித்து வெற்றி காண்பீங்க. உடன்பிறப்புகளின் திருமண முயற்சி கைகூட போகுதுங்க. அடுத்தது துலாம் புதன். புரட்டாசி 13ஆம் தேதி துலா ராசிக்கு புதன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் புதன். அவர் சென்ற மாதம் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருந்தபோது கடன் சுமை அதிகரித்து கவலைகள் மேலோங்கி இருக்கலாம். அந்த நிலை இப்பொழுது மாறப்போகுது. கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சிக்குரிய செய்திலாம் வந்து சேரும். சப்தமஸ்தானத்திற்கு வரும் புதனால் வாழ்க்கை துணை வழியே இருந்த பிரச்சனையெல்லாம் அகலப்போகுது. படித்து முடிச்சு விட்டு வேலை இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு இப்பொழுது வேலை கிடைச்சி உதிரி வருமானம் கிடைக்கப்பெறும். வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்க்கறது போன்றவற்றில் கவனம் செலுத்தும் நேரம் இது. கடகம் குரு. புரட்டாசி 22ஆம் தேதி கடகராசிக்கு குரு போகிறாரு. அதிசார கதியில் அங்கு செல்லும் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் குரு. உச்சம் பெறுவதில் நேரத்தில் சுப விரயங்கள்லாம் அதிகரிக்க போகுது. தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். குரு பார்வை 8, 10, 12 ஆகிய இடங்களுக்கு பதியுதுங்க. இந்த இடங்களையெல்லாம் உச்சம் பெற்ற குரு பார்க்கறதுனால அச்சப்பட தேவையே இல்லைங்க. குரு பார்வை பலத்தால் தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பெற்றோரின் ஒத்துழைப்போடு பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீங்க. உற்றார் உறவினர்களின் ஆதரவு திருப்தியை தரும். ஊர் மாற்றம், இடமாற்றம் நன்மையை தரும். தொழிலில் பணியாளர்களின் மாற்றங்களும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் காட்டும் ஆர்வமும் பலன் தரும். சுக்கிரன் நீச்சம், அதை பற்றி பார்க்கும் பொழுது புரட்டாசி 24ஆம் தேதி கன்னி ராசிக்கு சுக்கிரன் போகிறார். அவர் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு தனாதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதுக்கல்ல. கொடுக்கல் வாங்கலில் தடுமாற்றமும் தட்டுப்பாடும் வரலாம். சில காரியங்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அது இழுபறி என்ற நிலையிலேயே இருக்குங்க. அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருக்கிறவங்களுக்கே வீண் பழிகள் வந்து சேரும். அதன் விளைவாக பொறுப்புகளில் திடீரென மாற்றங்கள் ஏற்படும். குடும்ப சுமை கூடும். இணக்கமான உறவுகள் பிணக்கமாக மாறும். அடுத்தது சனி வக்ரம். கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 10, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சனி. தொழில் மற்றும் லாப அதிபதியாக விளங்கும் சனி வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதுக்கல்ல. மாத தொடக்கத்தில் குரு பார்வை சனியின் மீது பதிதுங்க. எனவே அதன் கடுமை கொஞ்சம் குறையும். மாத கடைசியில் குரு பெயர்ச்சிக்கு பின்னாடி சனி வலிமை அடைகிறதுனால தொழில் வியாபாரத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். நெருக்கடியான நிலையெல்லாம் அதிகரிக்கும்.
திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடிக்க இயலாது. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் நிகழும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு மாத கடைசியில் பண நெருக்கடி ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மாறுதலான இடத்தால் மனதில் திருப்தி இருக்காது. கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுதல குறுக்கீடுகள் உண்டு. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அக்கறை தேவை. பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் வாழ்க்கை சக்கரம் சுழலும். இந்த மாதம் பெருமாள் லட்சுமி வழிபாடு பெருமை சேர்க்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 18, 19, 29, 30, அக்டோபர் 5, 6, 10, 11, 15, 16. மகிழ்ச்சி தரும் வண்ணம் வெளிர் பச்சை.